பகவத்கீதையின் முதல் 9 அத்தியாயங்களில் கிருஷ்ணர் கூறும் இந்த 9 பாடங்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அத்தியாயம் 1. அர்ஜுன விஷாத யோகம். குருக்ஷேத்திர போருக்கு முன்பாக அர்ஜுனன் பயமும் குழப்பமும் அடைந்து போரிட மறுக்கிறான். மனித வாழ்க்கையில் வரும் மனக்குழப்பத்தை இந்த அத்தியாயம் காட்டுகிறது. அத்தியாயம் 2. சாங்கிய யோகம். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், நீ இந்த உடல் அல்ல, நீ அழியாத ஆத்மா என்று கூறுகிறார். வாழ்க்கையின் அடிப்படை உண்மையை இந்த அத்தியாயம் விளக்குகிறது. அத்தியாயம் 3. கர்ம யோகம். உன் கடமையை செய், ஆனால் அதன் பலனில் அதிக பற்று வைக்காதே என்று கிருஷ்ணர் உபதேசிக்கிறார். அத்தியாயம் 4. ஞான கர்ம சந்நியாச யோகம். உண்மையான ஆன்மீக அறிவு பயம், சந்தேகம் மற்றும் அறியாமையை அழிக்கும் சக்தி என்பதை கிருஷ்ணர் விளக்குகிறார். அத்தியாயம் 5. கர்ம சந்நியாச யோகம். உலகத்தை விட்டு விலகாமலேயே ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியும். அனைத்து செயல்களையும் பகவானுக்கு சமர்ப்பிப்பதே உண்மையான சந்நியாசம். அத்தியாயம் 6. தியான யோகம். தியானம் மற்றும் ஒழுக்கத்தின் மூலம் மனதை கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்தப்பட்ட மனம் நமக்கு சிறந்த நண்பனாக மாறும். அத்தியாயம் 7. ஞான விஞ்ஞான யோகம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியால் இயங்குகிறது என்பதை இந்த அத்தியாயம் எடுத்துரைக்கிறது. அத்தியாயம் 8. அக்ஷர பிரம்ம யோகம். வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் நாம் யாரை நினைக்கிறோமோ அவரையே அடைவோம். அதனால் பகவானை எப்போதும் நினைக்க வேண்டும். அத்தியாயம் 9. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இது பகவத்கீதையின் மிகவும் புனிதமான மற்றும் இரகசியமான அத்தியாயம். அன்புடன் கொடுக்கப்படும் சிறிய காணிக்கையையும் கிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார். குழப்பத்தில் ஆரம்பித்த அர்ஜுனனின் பயணம் கிருஷ்ணரின் அன்பில் நிறைவடைகிறது.